அனைவருக்கும் ஜெய்பீம் அகாடமியினுடைய அன்பு கலந்த வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 அடுத்த வருடம் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் வரும். ஸோ அதற்காக இப்போ இருந்து மாணவர்களை தயார்படுத்திட்டு போகலாம். குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள், வீட்டிலிருந்து தனிமையாக படிக்கக்கூடிய மாணவர்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஃபீஸ் கட்டி ஒரு டெஸ்ட்டு சேர முடியாமல், ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாணவர்களுக்காகவே நம்ம ஜெய்பீம் அகாடமி தொடங்கப்பட்டது. அதன்படி இப்போ இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஏன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இருந்தே நம்ம படிச்சுட்டு ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்ட் நாலேஜும் கேதர் பண்ணி வச்சுட்டா தான் அடுத்த வருஷம் எக்ஸாம் கால்ஃபர் வரும்போது நல்ல ஃபுல் ரிவிஷன் பண்ணி தரமாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதன்படி ஈவேரா டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு செப்டம்பர் 29 நேற்று முதல் ஸ்டார்ட் ஆச்சு முதல் தேர்வு. அந்த தேர்வினுடைய ஆன்சர் கீயை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். இந்த டெஸ்ட்டுக்கு ஒட்டு மொத்தமாக ஃபீஸ் பார்த்தா 300 ரூபா தான். அதாவது 300 ரூபான்றது அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வாரம் வாரம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்குண்டான அந்த ஷெடியூல் அட்டவணை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். புதிதாக பார்க்கும் மாணவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஷெடியூலை படித்து பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் நம்ம வீட்டில் இருந்து தனிமையில் படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு டெஸ்ட் இல்லாமல், ஒரு சின்ன கைடன்ஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெகுலராக படிப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா வாரந்தோறும் டெஸ்ட் வைக்க போகிறாங்க, அதுக்காக நம்ம படிக்க போகிறோம். ஒரு டார்கெட்டோடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட்டை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ மதிப்பெண்கள் வருதுன்றதை வச்சு நம்ம எவ்வளோ அளவுக்கு படிச்சிருக்கோம், எவ்வளவு இன்னும் நாலேஜ் இருக்குது, இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம். அதற்காக தான் 300 ரூபாய்க்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இணைந்துக்கோங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு 200 வினாக்கள் டிஎன்பிசி மெத்தடில் பொது தமிழ் 100 வினாக்கள் இருக்கும், பொது அறிவியல் 75 வினாக்கள் இருக்கும், அப்புறமேட்டுக்கா மேக்ஸில் 25 வினாக்கள். இந்த மேக்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம மேக்ஸ் கிளாஸ் எடுப்போம். இந்த ஷெடியூலில் என்னென்ன மேக்ஸ் நான் கொடுத்துருக்கணும் அதை தான் உங்களுக்கு வாரந்தோறும் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவேன். கிளாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டெய்லியும் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டு கிளாஸை கவனிச்சுட்டு ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு தெரியாத கணக்குகள், எனக்கு மேக்ஸ் சுத்தமாக தெரில சார் அப்படின்றவங்களாம் இந்த கிளாஸை கவனிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா மேக்ஸ் நல்லா போடுவீங்க. அதே வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுட்டு போயிட்டோம்னா எக்ஸாமில் நம்ம நல்ல ஒரு 20 கிராஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக மேக்ஸ் ஒன்றுமே தெரியாதவங்க கூட 20 கிராஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த கிளாஸை நம்ம ரெகுலராக நம்ம யூடியூப் சேனல் கிளாஸை வாட்ச் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்றது தான் நம்ம அடிக்கடி திரும்ப சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்தபடி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க. இந்த வினாத்தாளுடைய மாடல் கொஸ்டின் பேப்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல் தேர்வினுடைய ஆன்சர் கீயை பார்த்துட்டு விருப்பம் இருக்கும் மாணவர்கள் இணைந்துக்கோங்க. டெஸ்ட் எப்படி நடக்கும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிருவீங்க. 300 ருபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின்ட் ஆகிருவீங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ஈவினிங் 6 மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப் வடிவில் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதணும் அந்த எக்ஸாமை. இப்போ பிடிஎஃப் வந்து மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை வீட்டில் நம்ம வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இப்போ பாருங்கள். 58வது கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எதுனா இதுக்கு ஆன்சர் டினா டியை வந்து ஷேட் பண்ண போகிறீங்க. ஓஎம்ஆர் இருந்தால், இல்லை ஒயிட் ஷீட் இருந்தால் இது டி அப்படின்னு எழுதிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் கூற்றுக்காரனோடைய கொஸ்டின் பேப்பர் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் தரமாக தான் இருக்கும். முதல் தேர்வுன்றதுனால கொஞ்சம் எளிமையாக வச்சுருக்கேன். போக போக இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எடுத்து மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் சவால் விடுற அளவுக்கு நம்ம வினாத்தாளை ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் பேப்பரு. விருப்பம் இருக்கும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கூட இருக்கும், நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் பேட்ச்சு. யாரும் இதை வந்து கடந்து சென்றாதீங்க. வீட்டில் இருக்கும் படிக்கும் மாணவர்கள், குறிப்பாக ஏழை எளியவர்களெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 100 வினாக்கள் வந்து தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் 75 வினாக்கள் பொது அறிவு இருக்கும். ஸோ இப்படி தான் ப்ராசஸ் இருக்கும். ஸோ நேற்று வந்து முதல் தேர்வு நடைபெற்றுச்சு. அடுத்த தேர்வு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல் தேர்வு தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ஜாயின் பண்ணால் கூட நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உறவினர்கள், அப்புறம் மற்ற நண்பர்கள், அவங்க யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு பகிர்ந்து விடுங்க. இப்போ ஜிகே வந்து 175 முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு 170 கணிதம் ஸ்டார்ட் 25 கொஸ்டின். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் மேக்ஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். மேக்ஸ் கிளாஸில் என்னென்ன உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன்னா யூடியூப் சேனல் அதில் இருந்து தான் கேள்விகள் கேட்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம். எப்படியும் ஒவ்வொரு 4 டெஸ்ட்டுக்கும் இடையில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைக்க போகிறோம். அதுவும் அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க.